வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டிலலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி ஏதாவது ட்ரேட் பண்ணி நம்மளால் வெற்றிகரமாக அதை முடிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோங்க. அந்த வகையில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு குறிப்பிட்ட மாதிரி ட்ரேட்ஸ் ரொம்ப மிகச்சரியாக நடந்ததுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் நீங்கள் இன்றைக்கி ட்ரேடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் போய் அனலைஸ் பண்ணுவீங்க. 1 hour டைம் ஃப்ரேம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெண்டு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஒரு சார்ட், எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரிங்க, எந்த சார்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள், 5 minutes போய் ட்ரேடுங்க. சரிங்களா? நம்ம இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி ட்ரேட் எடுக்கும்போது கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுது, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுது. அப்போ அந்த மாதிரி நேரத்திலலாம் நான் இந்த மாதிரி கோடு போட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு நேற்று நம்ம ஒரு சந்தேகம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நேற்றைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ 1 hour அனாலிசிஸ் 5 minutes என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. அதுலேயே திரும்பவும் என்ன சந்தேகம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டிலலாம் இந்த மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆகுது, அதில் எப்படி நான் கோடு போட்டு பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இதோ பாருங்கள், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி எங்கே ரிஜெக்ட் ஆகிருக்குது ப்ரைஸு, சரியாக அதே இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒரு பெரிய கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்குது மார்க்கெட்டு. ஓப்பன் ஆகிட்டு இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே கொண்டு பேரிஷாக முடிச்சிருக்காங்க. அன்றைக்கி டேவே பேரிஷாக முடிஞ்சிருச்சு. அங்கிருந்து ரெக்கவர் ஆகி வந்த மார்க்கெட்டு திரும்ப இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டு திரும்ப அதே சப்போர்ட்டு போயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ கீழே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு கோடு போட்டு இங்கே வரைக்கும் கொண்டுகிட்டு வந்திருந்தீங்கன்னா இது அழகான ஒரு பை ட்ரேட். இப்போ மேலே இது தாங்க லெவலு. இந்த லெவலுக்கு திரும்ப ப்ரைஸ் எங்கே வந்துருக்குது, இங்கே தான் வந்துருக்குது. இந்த இடத்துக்கு வந்தோன்னே என்ன ஆயிருக்குது, ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்குது. எவ்வளோ தூரம், இன்றைக்கி லோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் போயிருக்குது. சரி, இங்கிருந்து மேலே வந்தானே ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ட் ஆகிருக்காங்க, கரெக்டாக இங்கே தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே இதெல்லாம் பாருங்கன்னு சொல்கிறேன். என்னை கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ கேட்டிங்கனாலும் நான் சலிக்காமல் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். நான் உங்களை ஒன்றும் பெரிய அது ஏதோ ஆப்ஷன் செயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, புரியாத விஷயங்கள் எதுவுமே சொல்ல. நான் உங்களை 2 லைன் போட்டு கனெக்ட் பண்ண சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 லைன் தான் போட சொல்கிறேன். அட இங்கே வந்தால் எடுங்க, கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. 1 hourல லைன் போடுங்க. 1 hourலேயே எடுக்கலாம். இது நான் 1 hourல எடுக்க முடியாதுலாம் சொல்ல மாட்டேன். 1 hourலேயே எடுக்கலாம். நீங்கள் இதை பையாக எடுக்கலாம். பட் ஆனால் இந்த கேண்டிலுடைய பாடி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும், அதாவது அந்த 1 hour கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒருவேளை கீழே க்ளோஸ் பண்ணால் எக்ஸிட் பண்ணணும். அப்போ உங்கள் லாஸ் ரொம்ப அதிகமாகும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் 5 minutes போயிடுங்க. 5 minutes போயிட்டு நீங்கள் ஒரு வேளை இந்த லைன் வருது பார்த்தீங்களா, சரி இன்றைக்கி இது அப்புறமா பார்ப்போம், குழப்பம் வந்துடக்கூடாதுல்ல. இப்போது நான் என்ன சொல்கிறேன், இதுவும் இன்னைக்கு தான், சாரிங்க ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே நீங்கள் 1 hourல மார்க் பண்ணிடுறீங்க. மார்க் பண்ணதை அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்துருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து கீழே ஒரு இன்ச்சு கூட போல பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக மேலே போயிருக்கானா. அடுத்த நாளைக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணலன்னு கூட வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா 840ன்னு வச்சுக்கோங்க. 840லேருந்து எங்கே போயிருக்குது ப்ரைஸு, 50,043க்கு போயிருக்குது. 200 புள்ளி போயிருக்கு. சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டு 100 புள்ளி போதும், 200 புள்ளி போதும். பேங்க் நிஃப்டியில் அதுவே போதும். நான் 1 hourல மட்டும்தான் போடணுமா, 5 minutesல நான் இந்த மாதிரி நான் எடுக்குவேன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஆஸ் எ பிகினராக பண்ணாதீங்க. இதில் நிறைய சந்தேகம் குழப்பங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் இடையில் போயிட்டு பண்ணாதீங்க. சரிங்களா. இந்த கோடு 1 hourல தான் போடணும், அப்புறமா 5 minutes தான் எடுக்கணும்னு இல்லைங்க. கோடு நீங்கள் டெய்லியில் கூட போடுங்க, ஒன்றும் தப்பே இல்லை.
என்ன அதே இடத்துக்கு வரும்போது ட்ரேட் எடுக்க போகிறீங்க, கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பண்ண போகிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களால் இந்த லாஸை தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா இது க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? சரி, நம்ம அதை இன்னொரு வீடியோவில் கூட சில பேர் என்ன கேட்குறாங்க, பிட்காயினில் வேலை செய்யுமா, ஃபாரெக்ஸில் வேலை செய்யுமா, கமாடிட்டியில் வேலை செய்யும், எல்லாத்துலேயுமே வேலை செய்யுங்க. ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இந்த கேள்விகள் தயவுசெய்து எனக்கு கேட்காதீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த பாப்புலர் வீடியோஸுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற இந்த வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோ இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த 30 வீடியோவையும் தயவுசெய்து கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துருங்க. நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற எல்லா கேள்வியுமே இந்த 6 மாதத்தில் என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டாங்க. அவங்களுக்காக நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டாச்சுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம். இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸு வாரத்துக்கு ஒன்று பாருங்கள் போதும். டெய்லியும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒன்றே ஒன்று பார்த்துட்டு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறீங்களா, அந்த சார்ட்டில் போயிட்டு பயிற்சி பண்ணுறதுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆகிருக்குது. பட் ஆனால் நீங்கள் மார்க் போட்டிங்க அப்படின்னா அந்த மார்க்கில் எக்ஸாக்டாக வந்து கீழே வருது. நீங்கள் மார்க் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இடத்துல செல்லாகி வருது. நீங்கள் மார்க்கை போட்ட இடத்துல எக்ஸாக்டாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் பை ஆகியும் போகுது. ஸோ பயிற்சி பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். சரி, இதில் என்ன நடந்திருக்கு, 1 ஹவரில் என்ன அனாலிசிஸ், இதில் என்ன நடந்திருக்குது? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து கீழே போகுது, ரெசிஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல வரும்போதெல்லாம் பை ஆகி போகுது. ஒருவேளை திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வந்தது அப்படின்னா வி ஆர் ரெடி டு டேக் ஏ பை ட்ரேட். ஏன், இந்த இடத்துல ஏற்கனவே சப்போர்ட் எடுத்தனால இங்கேயும் எடுக்கும்னு நம்பி நம்ம வந்து பை பண்ணுறோம். நம்ம நம்பிக்கைக்கு எதிராக கீழே போச்சு அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிடுவோம், லாஸை ஏற்றுப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளோட டார்கெட்டு இதுதான். பட் ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது, மார்க்கெட்டு இந்த லெவலில் இருந்து நேராக மேலே வந்து ப்ரீவியஸாக எங்கே ரிஜெக்ட் ஆனானோ அதே இடத்துல ரிஜெக்ட் ஆகி முடிச்சிட்டான். வேறு என்ன தெரியுது, இது அதாவது இன்றைக்கி ஓப்பன் ஆனது. இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து இப்படியே மேலே போயிட்டே இருக்குது. ஹையர் ஐ பண்ணிட்டே மேலே போயிட்டே இருக்குண்ணா. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் லோக்கு வரவே இல்லை. ப்ரைஸ் வந்தாலும் வந்துட்டு அதான் இப்போ கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துருக்குது. பட் ஆனால் இங்கேருந்தே வந்து மேலே போயிட்டான். நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் லோக்கே வருவான், ஆனால் மேலே போயிடுவான். அப்போது ஹையர் ஐ பண்ணிகிட்டே மேலே போன மார்க்கெட்டு இன்றைக்கும் வந்து இந்த சப்போர்ட் லைனுக்கு வந்த உடனே அங்கேருந்து வந்து மேலே போயிடுச்சு. 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் ட்ரேடு. இந்த டைம் ஃப்ரேமை மாற்றிக்கிட்டு நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் நான் இன்றைக்கி சொன்னேன், என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஃப்ரைடே கூட நம்மளுக்கு அதே மாதிரி தாங்க என்ட்ரி கொடுத்தது. இந்த லெவல் அவன் வந்து கட் பண்ணவே இல்லை. மேலே நம்மளுக்கு வந்து என்ட்ரி கொடுக்கல, செல் என்ட்ரி கொடுக்கல. ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு வேணால் நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ட்ரேடுக்கு நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் பை என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா பிக்கு கீழே வந்தது, திரும்ப வந்து மேலேயே போயிடுச்சு, அந்த லெவலுக்கு வரவே இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான், ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்துட்டான். ஆல்மோஸ்ட் ரொம்ப கிட்டத்தட்ட தொடாமலே மேலே போயிருக்கான். நான் என்ன சொல்லியிருக்கேன், தொட்டுட்டு மேலே போவான், தொடாமல் மேலே போவான். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் பாடி உள்ளே போய் க்ளோஸ் வைப்பான். இது 3ம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து பர்ஃபெக்ட் ட்ரேடு வந்து என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அழகாக மேலே போயிட்டு கீழே வந்தான். கீழே இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சுங்க. இது என்ன லெவலு, இது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 350 அப்படிங்கிற ரேஞ்சுங்க. இந்த 350 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 980 வரைக்கும் போயிட்டாங்க. 350லேருந்து 450, 550, 650, 750, 850, 950, 600 புள்ளி
ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்துட்டு என்ட்ரி எட்டு எக்ஸிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா 600 புள்ளி பிடிச்சிருந்துருக்கலாம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுருந்துருக்கலாம். இந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் வந்தது பார்த்தீங்களா, அடுத்த ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுருந்துருக்கலாம். இங்கே தடுமாற்றமே வரல. அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு டார்கெட்டாக வச்சுருந்துருக்கலாம். அங்கே கொஞ்ச நேரம் நின்றுச்சு மார்க்கெட்டு. ஆனால் ஃபைனலாக 1 ஹவரில் இருக்கிற அந்த டாப்புக்கு போனோன்னா ரிஜெக்ட் ஆகிட்டான். இதை ஹையர் லோ கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மேலே போன ப்ரைஸு இந்த ஹைக்கு மேலே போய் ஒரு ஹை வச்சுது, ஒரு சின்ன புல் பேக்கில் மேலே வரைக்கும் போயிட்டான். ஒரு சின்ன புல் பேக்கில் கொஞ்சம் மேலே போய் இந்த ஹைக்கும், அதாவது இங்கேருந்து இங்கே போச்சு பார்த்தீங்களா, இந்த ஹைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரைஸ் வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோலில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா இதுலேருந்து மேலே அவனால் போக முடியல. இங்கேருந்து எப்படி இவ்வளோ தூரம் போனான், ஆனால் இங்கேருந்து இவ்வளோ தான் போனான். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், ஆனால் இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் போயிருக்கு. ஸோ செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோலில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சிக்னல் அது. கீழே வரும்போது எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிவர்சல் கேண்டில் வரைக்கும் தான் வந்தான். வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி திரும்பவும் வந்து அதே இடம், எக்ஸாக்டாக அதே இடம், அங்கேருந்து திரும்பவும் கீழே வந்து முடிச்சிருக்கிறான். மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது, புல்லிஷாக இருக்குதா பியரிஷாக இருக்குதானா, இப்போதைக்கு புல்லிஷாக தான் இருக்குது. ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து விழுந்துட்டு இருக்குது மார்க்கெட்டு. விழுந்துட்டு ஒரே அடியாக மேலே போகிற மாதிரி மேலே போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி போகக்கூடாது. இந்த மாதிரி போனானே இப்படியே போய்கிட்டே இருக்க மாட்டான். கண்டிப்பாக ஒரு ட்ராப் உண்டு. அந்த ட்ராப்புக்கு அப்புறமா மறுபடியும் ரெக்கவர் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஹை வச்சுருக்கான், இந்த ஹைலேயே அப்படி நிற்கிது மார்க்கெட். ட்ராப் ஆகிட்டு திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுத்த உடனே ஓடி போய்ட்டு செல் பண்ணுறதோ, அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னா, இல்லைனா புட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பை பண்ணுறதோ பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக வந்து பேசிகிட்டே இருக்கிறோம், தினம் ஒரு பார்வையில். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அனாலிசிஸ் என்ன பண்ணினாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிது, கண்ணுக்கு முன்னாடி என்ன வாய்ப்பு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு அழகாக வந்து பாயிண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து 980லேருந்து நீங்கள் செல் ட்ரேடு எடுத்துருந்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவன் வந்து 780க்கு வந்துட்டான். ஒரு 200 புள்ளி இதில் கூட கிடச்சிருந்துருக்கும். திரும்பவும் கூட ஒரு 200 புள்ளி கிடச்சிது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த இடத்துக்காக வெயிட் பண்ணிட்டு செல்லர் போய் இந்த இடத்துல பண்ணிடலாமான்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் கீழே வரும்போது எவ்வளோ தூரம் வந்துருக்கான், இவ்வளோ தான் வந்துருக்கும். வந்துட்டு திரும்ப ரிவர்சல் ஆகும்போது உங்களுக்கு நல்லா தெரியணும், இதுக்கு பக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேணா இந்த ப்ராஃபிட்டை சின்னதாக புக் பண்ணிக்கலாம், திரும்பவும் இந்த இடத்துல செல் எடுக்கலாம். மேலே போய் பாடி இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட், அவ்வளோதான். அதோட முடிச்சுக்க வேண்டியதான். இங்கே குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்து இங்கே இருக்குது, அதோட ஹை வந்து இங்கே இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு கோடை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் மேலே போயிருப்பான். எங்கே மேலே போகும்போது ஒரு தடுமாற்றம் இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த தடுமாற்றத்தோட ஹை அது லோ இது. இந்த தடுமாற்றத்துடைய ஹையை தொட்ட உடனே வந்து மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. இந்த மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனித்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்களும் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. பயப்படாதீங்க, பயப்படாமல் வந்து ட்ரேட் பண்ணி. என்னென்னா மேலே போச்சு, கீழே வந்தது, இப்படியே கீழே தானே வந்துட்டு இருக்குது, கீழே போயிடுச்சுன்னா என்ன போனால் போயிட்டு போகிறான். நீங்கள் இந்த இடத்துல பை பண்ண போகிறீங்க, கீழே வந்து பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா இந்த இடத்துல லாஸை ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்துடணும். அப்படியே இதை தொடர்ந்து வந்து இன்னும் கீழே போச்சுன்னா இன்னும் ஆட் பண்ணுறது அந்த வேலை மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கல, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதுன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் பை பண்ணுறதுன்னா அது வந்து ஈஸி. உங்களுக்கு எதுவுமே பார்க்கறதால ஃப்யூச்சரில் வந்து ஈஸியாக பை பண்ணிடலாம். இது ஆப்ஷன்ஸில் நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆப்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா அட் த மணியில் என்ன இருக்குது, 5400 இருக்குதா, 5400 ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய் எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், இதில் எதுனா சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வர்றானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலாங்காத்தாலே ஒரு தடவை சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மேலே போயிட்டான். இது வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருக்கிறான். மேலே போனான்னா இதுக்கு மேலே போனான்னா தான் போவான், எல்லாம் போக மாட்டான்.
அப்போ அங்கேருந்து கீழே வந்தவன் இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை பை ட்ரேடு வந்து நீங்கள் எப்படி ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்களோ அதே மாதிரியே வந்து இங்கேயும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா 246 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. எங்கே போய் முடித்தான்? 230 கொண்டு போய் முடிச்சிட்டான். 16 புள்ளி 15 புள்ளி லாஸ். க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். இந்த லாஸை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா? நேராக மேலே போயிட்டான். ஸோ இந்த மாதிரியும் வந்து நடக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் அழகாக பை ட்ரேடு வந்து கொடுத்து நேராக ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டான். பட் ஆனால் அதே ஆப்ஷன்ஸுக்கு வந்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. இந்த லோவிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக போனால் கீழே வந்துட்டு எப்படி இங்கேருந்து போயிருந்தேன்னா அருமையான ட்ரேடு. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 250லேருந்து எங்கே போயிருக்கான்? 600க்கு போயிருக்கான். இன்னொரு 350 புள்ளி மேலே போயிட்டான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதை டார்கெட்டாக வச்சு அதையும் தாண்டி மேலே போனாலும் இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். திரும்பவும் கூட கீழே எது வரைக்கும் வந்தான்? சும்மா இங்கெல்லாம் எதுவும் சப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சும்மா இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போயிட்டான். மேலே எக்ஸாக்டாக அதே லெவலுக்கு போயிட்டு கீழே நல்லாவே வந்துட்டான். எங்கே வந்துருக்கிறான்? இந்த லெவல் வந்தானா? ஸோ ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு சரியான என்ட்ரி வந்து கிடைக்கல. இதெல்லாம் எடுக்கலாம். இதெல்லாம் எப்போ அப்படின்னா நிறைய அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். நிறைய அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டினியூஸாக போகும்போது உங்களால் ஈஸியாக வந்து கிராஸ் பண்ண முடியும். பட் ஆனால் பயிற்சி இருந்தால் தான் பண்ண முடியும். ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா நீங்கள் தைரியமாக வந்து கூட நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் நீங்கள் எதுவும் தெரிஞ்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இந்த மாதிரி வந்தால் எடுக்க வேண்டியதான். லாஸ் வந்தால் புக் பண்ணிக்க வேண்டியதான். 15 புள்ளி நீங்கள் லாஸை புக் பண்ணதுக்கப்புறம் அவன் எவ்வளோ புள்ளி மேலே போயிருக்கான்? 350 புள்ளி மேலே போயிருக்கான். இதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து என்ட்ரி கொடுப்பான். என்ட்ரி கொடுக்குற அன்றைக்கி மட்டும் என்ட்ரி எடுத்தால் போதும். இந்த மாதிரி அவசரப்பட்டு ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் ஏன் இதை எடுக்கிறோன்னா நமக்கு தெரியும் 1 ஹவரில் ஏற்கனவே இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளும் காலையிலேருந்து ரிஜெக்ட் இங்கே இதில் ரிஜெக்ட் ஆவானான்னு பார்க்குறோம். ரிஜெக்டே ஆகலை. மேலே வரைக்கும் வந்தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் ரிஜெக்ட் ஆவானா? அதுவும் ஆகலை. மேலே போனான்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும். கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிட்டான். ஓகே, அப்போ வெயிட் பண்ணி இருந்துட்டு இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் மேஜிக்கல் நம்பர் இருக்குது. என்னது? 51,000 இருக்குது. டக்குன்னு 51,000 புட் ஆப்ஷனை எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்க்க வேண்டியதான். இங்கே சப்போர்ட்டுக்கு வரும்போது மேலே போயிருக்குது ஒரு ரூபாய். திரும்பவும் சப்போர்ட்டு வரும்போது மேலே போவான் அப்படின்னு நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 403 நீங்கள் பை பண்ணதுக்கப்புறமா ப்ரைஸ் இங்கேயே சுற்றிட்டு இருக்குது. எங்கே வரைக்கும் போச்சு? 420, 25 வரைக்கும் போச்சு. திரும்பவும் கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல. அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இங்கேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கான்? 420லேருந்து 600க்கு போயிருக்கான். 400லேருந்து 600க்கு போயிருக்கான். 200 புள்ளி மேலே போயிருக்கு. ஸோ ஏதோ ஒரு வாய்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுப்பான். அந்த வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து காத்திருந்து தான் ஆகணும். மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணானா மேலே போயிடுவான். கரெக்டாக இந்த லெவல்லையே வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா? அடுத்த லெவலு இங்கே இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணானா இன்னும் மேலே போவான். ஸோ இதில் வேறு எதுனா உங்களுக்கு பேட்டர்ன் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகுதா நம்ம பேட்டர்னு? தைரியமாக எடுப்பீங்களா இந்த ட்ரேடு எடுத்திங்கன்னா இதுதான் டார்கெட்னு உங்களுக்கு கிளியராக தெரியுமா? இப்போ ஒரு வேளை இங்கே கீழே வந்தானா என்ன பண்ணுவான்? திரும்பவும் வந்து மேலே போய் நல்லா கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்கான். ப்ரைஸு சும்மா இல்லை, ட்ரெண்டாகி மேலே போயிட்டே இருக்கிறான். ட்ரெண்டை இது மாதிரி வந்து போய்கிட்டே இருக்க மாட்டான். ஒன்ஸ் வந்து பிரேக் ஆனானா ஜொயின்னு வந்து கீழே வந்துடுவான். அதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எப்படி ஓப்பன் ஆகிறான், ஹையர் லோயர் லோ எப்படி வைக்கிறான், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு எப்படி போகிறாங்கிறத பார்த்து உங்கள் ட்ரேடை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபஸ்ட்டு 1 ஹவரில் போய் பார்ப்போம். அனாலிசிஸ் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு.
ஸோ ப்ரீவியஸாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ரேஞ்சு ப்ரைஸ் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தது. இங்கே வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணோன்னா கீழே போனவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், கரெக்டாக ட்ரெண்ட் ஆகிறான். பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரெண்ட் ஆகிறானோ பேரலல் சேனல் பேட்டர்னில் போயிட்டு இருக்கான். மேலேயும் கரெக்டாக வந்து இப்படியே வந்து ட்ரெண்ட் ஆகி போகிறான், கீழேயும் ட்ரெண்ட் ஆகி போகிறான். இது மேலே வரைக்கும் வரல. கிட்டத்தட்ட இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸு பக்கத்துலேயே வந்து அப்படி சுற்றிட்டு இருக்கிறான். இன்றைக்கி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண மாதிரி போகிற மாதிரி காமிச்சான். பட் ஆனால் கீழே தான் வந்துருக்கிறான். ஒரு தடவை இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கான், 2வது தடவை எடுத்துருக்கிறான், 3வது தடவை எடுத்துருக்கிறான், இது வந்து 4வது தடவை. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறதே நல்லது தான். மேலேருந்து விழுந்துருக்குது ப்ரைஸு, மேலே ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த ரைஸ் வந்து திரும்ப வந்து இப்படி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பியரிஷ் மைண்ட் செட்டில் இருந்துக்கோங்க. பட் ஆனால் எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து எடுத்துக்கோங்க. மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு, கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்தது ப்ரைஸு. வந்த உடனே வந்து அங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி மேலே போச்சு. இது வந்து என்ன ஆகணும்னா அந்த பூ மாலை மாதிரி வர்றது வந்து நல்லா மேலே போய் இப்படி வரணுங்க. வந்தால் போயிடும். இந்த பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்களா, அந்த டிசைன்லாம் நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், வந்தது நல்லா இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்தது, அழகாக அப்படியே மேலே போயிட்டான். இதே இது நீங்கள் எங்கே இருக்குது நிஃப்டி, இதே இது நீங்கள் நிஃப்டியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடந்துருக்குதுங்க, அந்த மாதிரி அழகாக மேலே போய் கீழே வரல, சும்மா அப்படியே இங்கேயே அரைச்சிருக்கிறான். பார்த்தீங்களா, அரைச்சிக்கிட்டே இருந்து கீழே வந்துருக்கிறான். இந்த மாதிரி டயத்தில் வந்து அந்த மாதிரி போவான்னு நீங்கள் நம்பாதீங்க. அப்படியே நீங்கள் வந்து எடுத்துட்டா கூட உடனே வந்து உங்களுக்கு எக்ஸிட் இங்கேயே இருக்குது. எக்ஸிட் பண்ணிட்டு விட்ற வேண்டியதான், அவ்வளோதான். அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனுனாச்சும் வரணும். ஏதாவது ஒரு சிக்னல் இருந்தால் தான் உங்களால் பை பண்ண முடியும், இல்லைனா பை பண்ண முடியாது. அப்புறம் விட்ற வேண்டியதான். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செல்லுக்காக நீங்கள் வந்து செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் செல் வந்து பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்க, ப்ரீவியஸாக வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ஒரே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருந்ததுங்களா, ஆகிட்டே இருந்துட்டு இப்போ என்ன பண்ணுது, இதை பிரேக் பண்ணி மேலே போகுது. இதை நீங்களும் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ரைஸ் வந்து இப்படி 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 போயிட்டே இருக்குது, அதனால் இதை பிரேக் பண்ணி மேலே போகும், மேலே போனால் இங்கே போகும் அப்படின்ட்டு. அதனால் செல் ட்ரேடு வந்து எடுக்கிறதுல ஒரு தயக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதையும் மீறி நீங்கள் செல் ட்ரேடு இதுதான் ஹையே, நான் சும்மா ஒரு ட்ரேடு எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே எக்ஸிட், அவ்வளோதான். விட்டுருந்தேன்னா அதுக்கப்புறம் இப்படிலாம் வந்தது நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன் அப்படி இப்படி அந்த கதையெல்லாம் வந்து பேசவே கூடாதுங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க என்ன ஆகும், மைண்ட் செட்டு மாறும். மைண்ட் செட்டு மாறிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு பார்க்கலாமேன்னு விட்டு பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் விட்டு பார்க்கும்போது என்ன ஆகும், ப்ரைஸ் என்ன ஆகும், நேராக மேலே போயிடும். நேராக மேலே போய் அப்படியே போயிடுவாங்க மேலே. நீங்கள் அப்புறம் பெரிய லாஸில் வந்து போய் முடிஞ்சிடும். ஸோ ரூல்ஸை வந்து கரெக்டாக வந்து எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இதுதான் ஐயன்னு நினச்சி ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி முடிச்சிருங்க. அந்த ட்ரேடை வந்து லாஸை வந்து ஒத்துக்கிட்டு முடிச்சிருங்க. இந்த மாதிரி வருதா, திரும்ப கீழே வந்து பேங்க் நிஃப்டியில் போச்சு பார்த்தீங்களா இதே இடத்துக்கு, அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் செல்லு. சரியா, நிஃப்டியில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இன்றைக்கி ட்ரேடு, அதாவது ட்ரேட் நல்லா தான் நடந்தது, சிக்னல் சரியில்லை, அதனால் வந்து ட்ரேடு இல்லை. அப்படியே நீங்கள் வந்து 24,300 அப்படிங்கிற அர்த்த மணியில் நீங்கள் போயிட்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 24,300 அப்படிங்கிற அர்த்த மணி வந்து என்ன நடந்திருக்குது, ப்ரைஸ் வந்து பொறுமையாக என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கே வந்துட்டான். ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு, ஆல்மோஸ்ட் அப்படின்னா எந்த இடம், இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து 101, எங்கே வந்திருக்கிறான், 106க்கு வந்திருக்கிறான். ஒரு 5 புள்ளி டிஃப்ரென்ஸில் வந்துட்டு அங்கேருந்து வந்து மேலே போயிட்டான். ஸோ 105லேருந்து 250க்கு போயிருக்கிறான். இந்த ட்ரேடு நீங்கள் எடுத்துருக்கலாம், எடுக்காமல் இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்காக வெயிட் பண்ணியே இருந்துக்கலாம். ரெண்டுமே வந்து பாசிபிள் தான். பட் ஆனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு க்ரீனாக வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அழகாக வந்து நீங்கள் ட்ரேடில் மறுபடியும் கூட என்ட்ரு கூட ஆயிருந்துருக்கலாம். ஆயிருந்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் வந்து இங்கே இருக்குது, அடுத்த டார்கெட் வந்து இங்கே இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது, ஆப்ஷன் வந்து வேஸ்ட்டு.
இது வந்து நம்மளுக்கு சிக்னல் தப்பாக கொடுத்தது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டியில் ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு சிக்னல் தப்பாக கொடுத்தது, ஆனால் ஆப்ஷன் வந்து சிக்னல் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குது. ஸோ அப்படியே உல்ட்டாவாக மாறி மாறி நடந்துருக்குது. இது வரைக்கும் போன ப்ரைஸு அங்கேருந்து வந்து திரும்ப வந்து ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டு திரும்ப வந்து மேலே போயிருக்காங்க. ஸோ 2வது என்ட்ரி. ஒருவேளை 105 இன்னொரு தடவை என்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 150க்கு போயிடுச்சு. லாஸ்ட் மினிட்டில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் ஆசைப்பட்டு ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா இதில் கூட ஒரு 40 புள்ளி வந்து கொடுத்துருக்குறோம். இதில் ஆப்ஷன்ஸில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல குரூப்பில் டூப் இருக்குது. இந்த குரூப்பில் டூப்புக்கு கேண்டலுக்கு வந்து தான் இங்கே வந்து இப்படி போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகி கீழே வந்தோம். ஸோ இது வந்து அருமையான கான்செப்டு. இது நல்லா வந்து புரிஞ்சுங்க. இங்கேயே வந்து இருக்குதுன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இங்கேயும் அதே தடுமாற்றம் இருந்தது. அந்த தடுமாற்றத்தை பிரேக் பண்ணும்போது அடுத்து இங்கே வந்துடுவான். இதை பிரேக் பண்ணும்போது அடுத்து வந்து இங்கே வந்து நிற்பான். அதுக்கடுத்து வந்து இங்கே எல்லாம் ஒரு சப்போர்ட் லெவல் தாங்க, அவ்வளோதான். சரியா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்துட்டீங்க. சென்செக்ஸில் என்ன நடந்துன்னு பார்ப்போங்களா? சென்செக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து நிஃப்டி மாதிரியே வந்து சிக்னல் வந்து தப்புங்க. சிக்னல் வந்து உங்களுக்கு இதே லெவலில் வந்து கொடுத்துருந்தான் அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக பை எடுத்துருப்பீங்க. பேங்க் நிஃப்டி மாதிரி மேலே போயிருந்துருக்கோம். என்ன தான் அவன் மேலே போனாலும் சிக்னலை தப்பாக கொடுத்துட்டு மேலே போனதுனால என்ட்ரி எடுக்கிறது கஷ்டம். என்ட்ரி எடுக்கலாம், பட் ஆனால் வந்து அனுபவம் இருந்தால் தான் இந்த என்ட்ரி வந்து எடுக்கணும். ஏன்னா இது ஆப்போசிட்டாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. போச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருந்ததுன்னா எடுங்க. நிஃப்டியில் எப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி போகுதோ அதே மாதிரி ட்ரெண்டு மேலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து இதாகிட்டு இருந்தது. இப்படி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே வராமலே மேலே போகிறான். அதனால் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா மேலேருந்து கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாக் பேட்டர்ன் இருந்ததுன்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனால் கீழே இப்படி தான் வருவான். யூஸ்வலாக நடக்கிறது இது. பட் ஆனால் அன்னன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகிறானோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அன்னன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகிறானோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ மேலே போனால் பார்த்தீங்களா, சென்செக்ஸில் கூட நீங்கள் இதை வந்து மார்க் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மார்க்குக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு கீழே எவ்வளோ தூரம் போயிட்டான் பார்த்தீங்களா? எங்கே போயிருக்கான் பாருங்கள், இந்த குரூப்பில் டூப்பு இந்த கேண்டலுக்கு தான் போயிருக்கான். ஸோ இந்த கான்செப்ட் கூட எனக்கு இப்போது ஞாபகம் வருது பாருங்கள். ஓப்பன் ஆனோன்னா ஒரு பெரிய கேண்டில் இதுலேருந்து இப்படி மேலே போனான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்லு வந்து அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி மேலேருந்து கீழே இப்படி வந்தானா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு பக்கத்தில் பை அட்டன் பண்ணலாம். ரெண்டுமே வந்து பாசிபிள் தான். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் கொடுப்பான். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பெருசாக வந்ததா, மேலே பாதி தூரம் போனால் கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சார்ட்டை வந்து நேசித்து அதை வந்து நீங்கள் பார்த்து பழகுனீங்கன்னா நல்லா பழகிடலாம். சரியா? சரி, ஓகே. இந்த இடத்துலையும் கன்ஃபியூஷன் தாங்க. இந்த இடத்துல ஒரு வேளை செல் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் எக்ஸிட் பண்ண கேண்டில்லேருந்து அவன் வந்து கீழே வந்துட்டு மேலே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், வந்துட்டு தான் கீழே வந்துருக்கு. அப்படியே கீழே வந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் பார்த்தா. பட் ஆனால் ரிவர்சலில் வந்து உங்களுக்கு திரும்ப இதே லெவலுக்கு வந்துட்டு ஃபெயில்டு ஹை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்தவன் அப்படியே வந்து கீழே போயிருக்கான். சார்ட்டை ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிக்கணும். நீங்கள் இங்கே வரைக்கும் வந்தீங்கன்னா 80,000 அப்படிங்கிறது புட் ஆப்ஷனில் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம். இல்லைனா கீழே இருக்கிற இந்த கால் ஆப்ஷனில் தான் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அப்படின்னா கீழே இருக்கிற கால் ஆப்ஷன் 79,500 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியில் என்ன பார்த்தீங்களோ அதே தான். ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட் லெவலுக்கே வந்தான் ஒரு 10 மணி வாக்கில். அங்கேருந்து எங்கே போயிட்டான், 470 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட 1000க்கே போயிட்டான். கிட்டத்தட்ட 500 புள்ளி கொடுத்துருக்கான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறீங்க. இதை கவனிச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய 10 மணிக்கு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்குது கேண்டில் 79,500ங்கிறது அங்கேயே தான் அடுத்த மணி ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மேலே இருக்குது. அதில் நீங்கள் என்ன நடந்ததுன்னு நீங்கள் கவனிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழகாக சப்போர்ட்டுக்கு வந்துருக்குறோம், ப்ரீவியஸ் லெவலுக்கு அழகாக வந்துருக்குறோம். வந்தவுடனே இங்கேருந்து வந்து நீங்கள் சும்மா ஒரு பை பண்ணிங்கன்னா இதுதான் டார்கெட்.
இன்னும் கூட பிஃபோராகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டார்கெட் 770. இல்லைங்க நான் ஹையர் லோக்காக வெயிட் பண்ணுறேன், ஒரு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பியரிஷ் கேண்டில் வந்தது அப்படின்னா திரும்ப ஒரு புல் பேக்கில் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா அழகாக ப்ரைஸ் வந்து இந்த டார்கெட்டுக்கு போயிட்டான். இவ்வளோ தூரம் டார்கெட் போனதுக்கப்புறம் இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ண தேவையில்லை. அப்படி வெயிட் பண்ணினா கூட மேலேருந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம், அதாவது ப்ரீவியஸ் அந்த ஹைக்கே வந்துட்டு திரும்பவும் மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கிறான் பாருங்கள், போயிட்டு தான் கீழே வந்துருக்கிறான். அப்போது நான் பிஃபோராக சொன்னால் பார்த்தீங்களா எக்ஸிட். இது எல்லாமே பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பயிற்சி பண்ணிங்கன்னா தான் உங்களால் இதை லைவ் மார்க்கெட்டில் சாதிக்க முடியும். நிறைய சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்தை நீங்களே நிவர்த்தி பண்ணிக்க பார்த்துங்க. ஒரு 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 சார்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்தால் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதனால தான் 6 மாதம் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரே ஒரு கோடு தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, அந்த ஹைக்கு எப்போல்லாம் வந்ததோ அப்போல்லாம் வந்து கீழே போயிருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலை, இந்த இடத்துக்கு எப்போல்லாம் வந்ததோ அப்போல்லாம் மேலே போயிருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு. பட் உங்கள் லாஸ்ன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 10லேருந்து 15 புள்ளி தான் லாஸ் இருக்கும். இந்த இடத்துல பை எடுத்து இருந்திருப்பீங்க, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் எப்போவுமே வந்து தைரியமாக வந்து நீங்கள் ட்ரேடு எடுங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலில் எடுங்க, தப்பே இல்லை. மேலே போச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க, அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறங்க, அவ்வளோதான். 870ங்களா, மேலே எங்கே போய் க்ளோஸ் வச்சுது 890, 20 புள்ளி, அவ்வளோதான். வெளியே வந்துட வேண்டியதான். ஒருவேளை செல் ட்ரேட் எடுத்துருந்தால் சொல்கிறேன், செல்லருக்கு சொல்லலை அப்படின்ட்டு நிறைய ஆதங்கப்படுறாங்க. செல்லர் வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஹைக்காக வெயிட் பண்ணியிருந்து செல் பண்ணுறீங்க. ப்ரீவியஸ் டேலாம் செல் பண்ணுறீங்க, கரெக்டாக கீழே போயிட்டான். இங்கே செல் எடுத்துருக்கீங்க, கரெக்டாக கீழே வந்துருக்கிறான். விட்டுருந்தீங்கன்னா இது இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்தான். பட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதே செல்லை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 870லேருந்து 890 போய் க்ளோஸ் வச்சிட்டான், எக்ஸிட். 2 நாளாக ப்ராஃபிட் கொடுத்தான்ல, 2 நாளாக 400-500 புள்ளி கொடுத்தான்ல, இன்றைக்கி 20 புள்ளி நம்மகிட்டேருந்து எடுத்துக்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். மிட் கேப் நிஃப்டி, மிட் கேப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஃபியூச்சர்ஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸில் இருக்கிற ஸ்டோரி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இருக்கிற ஸ்டோரி வந்து பார்த்துருவோமா. ஸோ 1 ஹவர் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும், என்ன நடந்துகிட்டு இருக்குது சார்ட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. யூ காட் டு சி அனலைஸ் 1 ஹவர். இந்த சப்போர்ட்டுக்கு எப்போல்லாம் வருதோ வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது, வராமலேயே மேலே போயிருக்குது, அதை விட தாண்டி கீழே போகிற மாதிரி போயிட்டு மேலே போயிருக்குது. ஸோ தொடாமலும் போயிருக்கிறான், தொட்டுட்டும் போயிருக்கிறான், தாண்டி போகிற மாதிரி போய் ஏமாற்றிட்டு திரும்பவும் வந்து மேலே போயிருக்கிறான். ஸோ எல்லாமே நடக்கும். சப்போர்ட்டுன்னு ஒன்று வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு எல்லாமே நடக்கும். எல்லாமே நீங்கள் பயிற்சி பண்ணும்போது தான் உங்களால் கற்றுக்க முடியும். என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ஃபால், மறுபடியும் மேலே டாப்லேருந்து அந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்தது. ஆனால் அதுக்கு மேலே வந்துட்டு மேலே போய் கீழே வரும்போது வரல, வராமல் மேலே இன்னொரு ஐ வச்சான், கீழே வரவே இல்லை. இன்னொரு ஐ வச்சான், இந்த குரூப்பில் டூப்பு வரைக்கும் போயிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்குது. ஸோ இதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது ப்ரைஸ். அதனால் திரும்ப கீழே வந்துன்னா திரும்ப மேலே போகிறதுக்கோ இல்லைனா வேறு வந்துட்டு அதான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப வந்து விழுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா புல்லிஷாக போயிட்டு இருக்குது, மேலே புல்லிஷாக போயிட்டு இருக்குது. அதே சினாரியோ தான், மேலேருந்து கீழே வந்திருக்கு, மேலே இப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்படி போகவே கூடாது, போனான்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக நடக்கிறது அது. ஆனால் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு 5 மினிட்ஸில் நீங்கள் போயிட்டு எப்படி ஓப்பன் ஆகிறான் என்ன பண்ணுறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பிஃபோர் நம்ம வந்து பார்த்தோம், இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்கு ப்ரைஸ். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்ததுன்னா சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்டு தான் மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கான். திரும்பவும் கீழே வந்தவன் இந்த லெவல்லேருந்தே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை நீங்கள் இங்கேயே பை எடுத்துட்டா கூட இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான்.
இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான இடங்க. நீங்கள் வந்துட்டு இது வந்து க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லைனா க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சு, அதனால் நான் எக்ஸிட் பண்ணுறேன்னா கட்டாயமாக எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. எந்த இடத்துல? இந்த இடத்துல சொல்கிறேன். ட்ரேடை இந்த இடத்துலையோ, அதாவது இந்த இடத்துலையோ, இல்லைனா ப்ரீவியஸாக சப்போர்ட் இருக்குது இந்த லெவலு, நான் முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், அங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கேன், இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த கேண்டில் கொண்டுட்டு வந்து இங்கே க்ளோஸ் வைக்கிறனா நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படியே கீழே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அடுத்த சிக்னலு மேலே போயிட்டு அதை பீரிஷாக கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு ஒரு க்ரீன் க்ளோஸு திரும்பவும் கீழே பூ மாலை மாதிரி அழகாக வந்தான். எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து வந்துட்டு திரும்பவும் மேலே போய் இது வந்தால் பார்த்தீங்களா, இது ஒரு கன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறமா வந்து அவன் அந்த லோ வந்து வரவே இல்லை பார்த்தீங்களா, சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மேலே போயிருப்பான். டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த டே ஹை வந்து அவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஹை, இன்றைக்கி தெல்லோ. ப்ரீவியஸாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, எல்லாம் ஓகே. இன்றைக்கி கதை இந்த ஃப்ரெஷ் பையர்ஸ், ஃப்ரெஷ் செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அது வந்து வேலை செய்யும். சரிங்களா? ஸோ முதல்ல நீங்கள் பை எடுத்துருந்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணி லாஸை ஒத்துக்கிட்டு வெளியில் வந்திருப்பீங்க. திரும்ப மேலே போய் கீழே பூ மாலை மாதிரி வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ 12,500லேருந்து 12,700 வரைக்கும் போச்சு. 200 புள்ளி மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி மட்டும் மூவ் ஆயிருக்கு. அப்போ 12,500 12,500 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து சப்போர்ட் இங்கே இருக்குது, அந்த சப்போர்ட்டெல்லாம் அவன் மதிக்கவே இல்லை, அவன் பாட்டு கீழே போயிட்டான். ஒருவேளை நீங்கள் இதில் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா 54ன்னு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டிய இடம் 45, 10 புள்ளி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து கொடுக்கலங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சரில் மேலே போய் எக்ஸாக்டாக அதே லெவலுக்கு வந்துட்டு மேலே போனான். பட் ஆனால் இங்கே நீங்கள் ஒரு வேளை ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இன்னொரு 5 புள்ளி உங்களுக்கு லாஸ் தான் ஆகிருக்கும். இதோட க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து இந்த மேலே போயிட்டு சீக்வன்ஸ் நடக்குது பார்த்தீங்களா, இந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது இப்போ பார்க்கும்போது தெரியாது, பயிற்சி நிறையா பண்ணிங்கன்னா நல்லா கற்றுக்கலாம். 50லேருந்து எங்கே போச்சு, 110 120 வரைக்கும் அந்த டார்கெட்டுக்கே போயிடுச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணான், இன்னும் கூட மேலே போனான். இதனால தான் நான் திரும்ப உங்களை வந்து பயிற்சி பண்ணுங்கன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு மிஸ் ஆனால் கூட அடுத்தடுத்த என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் தைரியமாக எடுப்பீங்க. நீங்கள் தைரியமாக எடுத்ததுனாலேயே ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு அகென்ஸ்டாக போச்சுன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான மனப்பக்குவமும் உங்களுக்கு இந்த பயிற்சியிலேயே வந்து சேர்ந்துருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், தொடர்ந்து சார்ட்டில் பயிற்சி பண்ணணும். ட்ரெண்டாகி மேலே போகிறோம். எப்போ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறானோ அப்போ கீழே வந்துடுவான். ஸோ இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்கிறான், எல்லாருமே மேலே போகிறாங்க. பட் ஆனால் ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. பேரிஷ் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆனால் அன்னன்னைக்கு எப்படி வந்து ட்ரேடு நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடை கட்டமைச்சிக்கணும். எங்கே ஓப்பன் பண்ணுறான், என்ட்ரி எக்ஸிட்டு நம்ம வந்து எடுக்கலாமா, எடுத்தோன்னா கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸிட் பண்ணணுமா, கட்டாயமாக எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இதுக்கப்புறமா எங்கே போய் உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்குறான், ப்ரீவியஸ் ஹைக்கே போய் தொட்டான் பாருங்கள், தொட்டோன்னு கீழே வந்துட்டான். ரெசிஸ்டன்ஸ் இங்கேயே இருக்குது, இங்கேயே உங்களுக்கு வந்து செல்லிங் வந்து ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹையில் வந்து இருக்கணும். ரெண்டுமே இல்லை, அப்படி தெளிவாக மேலே போயிட்டான். மேலே போய் அங்கேருந்து தான் வந்துருக்கான். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு அழகாக என்ட்ரி அட் எக்ஸிட் கொடுத்துருக்கான். ஆனால் ஃபின் நிஃப்டியில் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கல. அதனால் ஃபின் நிஃப்டியில் சொல்லிக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரேடு வந்து இல்லைங்க. அதனால் இந்த கான்செப்ட் வந்து இந்த என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நேற்று நம்ம ஷேர் பண்ணோம் பார்த்தீங்களா. 1 hour அனாலிசிஸ், 1 hour ட்ரெண்ட் லைன் குறித்து வைத்து கொண்டு எப்படி 5 minutes ட்ரேடு எடுப்பது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அதோடைய வீடியோவில் மெசேஜில் கேட்டிருந்தாங்க, பேங்க் நிஃப்டியிலலாம் கேப் டவுன் கேப் அப் ஆகுது, அதிலலாம் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதில் இந்த பதிவில் வந்து கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.